பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைக்கு தேவ செய்தியை நாம் தியானம் பண்ணி ஜெபம் பண்ணலாம். இயேசுவின் இரத்தம் வெளியேற பெற்றது, விலைமதிக்க முடியாத ரட்சிப்பு, பெரிய ரட்சிப்பு, பெரிய ரட்சிப்பு இயேசு நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் இரத்தம் என்ன சொல்லுதுன்னா, பெரிய ரட்சிப்பை, இரத்தம் ஜீவனை கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்து நமக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுத்து கொண்டு வந்திருக்கிறார் என்றால் எதுக்காக? நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தேவன் உண்டு பண்ணுவதற்காக. வெளியிலே சொல்லுவோமா? ஆமாம், அதை நம்ம ஒத்துக்கொள்ளணும். ஸ்தோத்திரம். இந்த மாற்றம் எப்படி நமக்குள்ளே வருகிறது? குறிப்பாக பாவத்திலிருந்து விடுதலை, அப்புறம் மதுபானம், போதை பழக்கத்திலிருந்து விடுதலை, விபச்சார வேசித்தனத்திலிருந்து விடுதலை, பாலிய இச்சைகளிலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து, பலவீனத்திலிருந்து, பலவிதமான நோய்களிலிருந்து விடுதலை வேண்டும். திருமண வாழ்வில் இருக்கிற தடைகள் நீங்கி விடுதலை பெற வேண்டும். குடும்ப வாழ்வில் உண்டாகும் பலவிதமான பிரச்சனைகளிலிருந்து விடுதலை வேண்டும். வியாபாரம், தொழில், வருமானம் ஆசீர்வதிக்கப்படணும், அதில் விடுதலை நமக்கு வேண்டும். கடன் கஷ்டத்திலிருந்து விடுதலை வேண்டும். பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளுடைய எதிர்காலம், படிப்பு, அதுக்கப்புறம் அவர்களுக்கான திருமணம், அவர்களுக்கு வேலை கூட என்ன செய்யறது? பல லட்சக்கணக்கான பணங்கள் தேவை. படிக்க வைக்கிறதுக்கு பணம் தேவை. கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பணம் தேவை. குழந்தைகளை பெற்றுட்டா மட்டும் போதாது, அதுக்கு நிறைய தேவைகள். இவையெல்லாம் நினைக்கும்போது ஸ்தோத்திரம், எதிர்காலத்தை குறித்து ஒரு பெரிய பயம் உண்டாகிறது. ஆகவே இவை எல்லாவற்றிலிருந்தும் நாம் இளைப்பாறுதல் பெற்று எல்லாவற்றையும் நாம் ஆசீர்வாதமாய் சுதந்திரித்து வாழ்வதற்கு நாம் என்ன செய்வது என்றால், அதற்கு தான் இந்த உலகம் என்ன செய்யுது? வேக வேகமாக ஓடிக்கிட்டே இருக்குது, பயங்கரமாய் ஓடுகிறது. இளைப்பாறுதல் இல்லாமல் உலகத்தின் மக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சிலுவையிலே தேவன் நமக்காக எல்லாம் முடிந்தது என்று முடித்து வைத்திருக்கிறார். அதை எடுப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் அருமையான தேவப்பிள்ளையில் ஒரு வசனம், நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். போதும். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவன் எப்படி இருக்கிறான் என்று நாம் பார்த்தோம்னா, அவனுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படி இருந்து கொண்டிருக்கிறதோ அப்படித்தான் அவனுடைய வாழ்க்கையும் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஸ்தோத்திரம், நாம் ஒரு பெரிய மாற்றத்தை விரும்பி ஜெபிக்கிறோம். மாற்றம் வந்துருச்சா? இன்னும் வரல. கெஞ்சி ஜெபிக்கிறோம், மன்றாடி ஜெபிக்கிறோம், உபவாசி ஜெபிக்கிறோம், போராடி ஜெபிக்கிறோம், கட்டுகளை உடைக்கும் ஜெபங்களுக்கு ஓடி ஓடி கட்டுகளை உடைத்து ஜெபிக்கிறோம். மற்றவர்களிடம் சென்று பரிந்து பேசும் ஜெபம், ஐயா எங்களுக்காக ஜெபிங்க, பிரச்சனைகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று மன்றாடுகிறோம். பரிந்து பேசும் ஜெபம். நேரில் சென்று அவர்கள் கைகள் நம் தலையின் மேல் வைக்கப்பட ஜெபம் பண்ணுகிறோம். நம்முடைய தலையில் இருக்கிற முடியெல்லாம் கொட்டி போகிற அளவுக்கு நம்முடைய தலையில் அவங்க வச்சு அழுத்தி ஜெபம் பண்ணாலும், பல மாதங்கள் பல வருடங்கள் ஆனாலும் எந்த மாற்றமும் ஏற்படுவது இல்லை. அப்படின்னு நிறைய பேர் இன்றைக்கு தங்களுடைய வாழ்க்கையில் சொல்லி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆனால் எதுவுமே மாறலை. ஆனாலும் என்ன செய்கிறோம்? தொடர்ந்து அதே காரியங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறோம். அப்போது அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை சத்தியம் என்ன சொல்கிறது என்றால், உங்களுடைய இருதயத்தினுடைய நினைவு எப்படி இருக்கிறதோ, இருதயத்தினுடைய சிந்தை எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் எல்லாருக்கும் என்று ஆண்டவர் சொல்லிட்டார். அதை கொஞ்சம் உள்ளே போய் பார்க்கணும். நாம் நம்மையும் நம்முடைய மனதையும் நம்முடைய சிந்தையையும் நாம் பார்க்குறதே இல்லை. ஆனால் என்ன செய்கிறோம்? நம்முடைய தேவைகள் வேணும், இந்த தேவைகள் எல்லாம் எப்படியாவது நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் மட்டும் நமக்கு அலாதியாக இருக்குது, அளவில்லாமல் இருக்கிறது. அதற்கான பிரயாசத்தை தான் நாம் செய்கிறோம். ஆனால் ஆண்டவர் இங்கே சத்தியம் நமக்கு என்ன சொல்லுது?
கொஞ்சம் கூட உன்னுடைய உள் மனசை பாரு. உன் மனசு எப்படி இருக்கிறதோ அப்படி தான் உன் வாழ்க்கை இருக்கிறது. உன் மனசை கொஞ்சம் மாற்ற பாரு, உன் மனதை மாற்று. இல்லையில சொல்லுங்க பார்ப்போம். இது ஒரு மிகப்பெரிய சத்தியம். இன்றைக்கி ஒரு 50-100 வருஷ விசுவாசி கூட இன்றைக்கி எட்டாத ஒரு பிரச்சனை இதுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, உன் சிந்தையை கவனி. உன் சிந்தை மாறினால் உன் இருதயம் மாறும். உன் இருதயம் மாறினால் உன் இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்பட்டு உன் வாழ்க்கையை நிரப்பும். இதுதான் சத்தியம். சத்தியம் இதுதான். ஆனால் இதுக்கு மட்டும் என்ன செய்கிறதில்ல, மனசு இடம் கொடுக்கறதில்ல. ஆனால் சோத்திரம், எவ்வளோ பணம் வேணால் செலவு பண்ணலாம், எவ்வளோ தூரம் வேணால் ஓடலாம், யாருக்கிட்ட வேணால் லெட்டர் எழுதலாம், யாருக்கு வேணால் காணிக்கை செலுத்தலாம், யாருக்கிட்ட வேணால் ஜெபம் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணலாம். இதில் தான் மனசு ஓடுது. அருமையான தேவ பிள்ளைகள், நம்முடைய ஆசீர்வாதத்தை இன்றைக்கு மனிதன் வெளியே தேடி கொண்டிருக்கிறான். வெளியே இருந்து அது நமக்கு சேரும் என்று. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை இல்லை, அது உனக்கு உள்ளிருந்து தான் உனக்கு வரும். இல்லையே சொல்லுங்க பார்ப்போம். உள்ளிருந்து வரும். அதை நீ எப்படி கண்டுபிடிப்பாய், அது எப்படி நீ எடுப்பாய்? இதுவும் வேதமே நமக்கு நல்லா தெளிவாக சொல்லி கொடுக்குது. நாம் அதை கற்றுக்கொள்ளணும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். மாமிச சிந்தை ஒன்று இருக்குது, இன்னொன்று ஆவியின் சிந்தை ஒன்று இருக்குது. மாம்ச சிந்தையினுடைய பலன் மரணம், ஆவியின் சிந்தையினுடைய பலன் ஜீவன் சமாதானம். அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆவியின் சிந்தையின் பலன் என்னங்க? ஜீவனும் சமாதானமும். எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்க. அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் இங்கே தான் நம்ம சிந்திக்கணும். நம்ம எத்தனை ஜெபம் பண்ணியும் எவ்வளவோ பிரயாசப்பட்டோம், காலங்கள் வருஷங்கள் காத்திருந்தும் நம்முடைய வாழ்க்கையில் தோல்விதான் முடிவாக இருக்கிறது, செத்து கூட போயிடலாம் போல் இருக்குது அப்படிங்கிற சூழ்நிலையை நீங்கள் சொல்லுவீர்களானால் நீங்கள் மாம்ச சிந்தையில் இருக்கிறீர்கள். மாம்ச சிந்தை மரணத்தை கொடுக்கிறது. அங்கே தான் உங்களை கொண்டு போய் விடுது. ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளே, மாம்ச சிந்தையில் இருந்து நாம் மாற்றம் அடைந்து ஆவியின் சிந்தைக்கு வர வேண்டும். அப்பொழுது ஆவியின் சிந்தை நமக்கு என்ன கொடுக்கும்? வேதம் சொல்லுகிறது, ஜீவனையும் சமாதானத்தையும் கொடுத்து விடும். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமேன். ஆகவே உள்ளான மனுஷனிலே நாம் ஆவிக்குரியவர்கள். உள்ளான மனுஷன், ஆவிக்குரிய மனிதன் நமக்குள்ளே இருக்குது. ஆகவே ஒரு ஆவிக்குரிய மனிதனாக நாம் இருந்துக்கிட்டு, நாம் ரட்சிக்கப்பட்ட மனிதன், ஆவிக்குரிய மனிதனாக இருந்துக்கிட்டு நாம் இன்னுமே மாம்சத்தின் படியான மனிதனாக நம்ம வாழ்ந்து கொண்டு இருந்தால் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். கண்டிப்பாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஒரு வேளை ஒரு நிலம் இருக்கிறது, என் நிலத்தை பாருங்க ஐயா அப்படின்னு நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போனீங்கன்னா, உன் நிலத்தில் நீ என்ன விதைத்தாய் என்று ஆரம்பத்திலேருந்து நீ எனக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உன் நிலத்தை நான் பார்த்தனாவே தெரிஞ்சுக்குவேன். அங்கே என்னென்ன வளர்ந்துருக்குதோ அதை வைத்து நீ என்ன விதை விதைத்திருக்கிறாய் என்பதை நான் தெரிந்து கொள்வேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் எடுங்க. முப்பதாம் வசனத்திலிருந்து படிங்க. சோம்பேறியின் வயலையும் மதியீனனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன். இதோ அதெல்லாம் முள்ளுக்காடாயிருந்தது. நிலத்தின் முகத்தை காஞ்சொறி மூடினது. அதன் கட்கவர் இடிந்து கிடந்தது. அதை கண்டு சிந்தனை பண்ணினேன். அதை நோக்கி புத்தியடைந்தேன். இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிபோக்கனைப் போலும், உன் வறுமை ஆயுதமணிந்தவனைப் போலும் வரும். அருமையான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். அங்கே ஒருவனுடைய தோட்டத்தை நான் போய் பார்த்தேன். அந்த மனுஷனுக்கு பேர் சோம்பேறி. அவன் தன்னுடைய நிலத்தை குறித்து கவலையே படுறதில்லை. நிலத்தை குறித்து ஒரு நல்ல செய்தியை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். அதுதான் இந்த செய்தியினுடைய பேசிக். அது உங்களுக்கு நல்லா விளங்கி இருந்துச்சுன்னா இந்த செய்தி உங்களுக்கு ஈஸியாக போகும். அப்படியே உள்ள அதில் நான் பார்த்தோம், விதைக்கிறவன் விதை நிலம், விதைக்கிறவன் விதை நிலம் என்பதை குறித்து பார்த்துருக்கோம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையை டோட்டலாக ஆண்டவர் அதில் தான் நமக்கு ஆவிக்குரிய ரகசியம், ஆவிக்குரிய வாழ்வின் வெற்றி
உனக்குள்ளே இங்கே தான் இருக்குது, இதை மட்டும் கவனி என்று நீங்கள் காண்கிறதை குறித்து, நீங்கள் கேட்டு கொண்டிருப்பதை குறித்து கவனியுங்கள் என்று சொல்லி, காதுள்ளவன் கேட்க கடவன் என்று கர்த்தர் அந்த போதனையை நமக்கு செய்திருக்கிறார். அதையும் நீங்கள் ஒரு விஷயம் கேட்டுக்கொள்ளுங்க. அது தொடர்ந்து 2 செய்தி கொடுத்துருக்கிறேன். அது எல்லாமே நம்முடைய தேவனுடைய வசனத்தை நம்முடைய இருதயமாகிய நிலத்தில் விதைக்கிறதை பற்றி தான் நமக்கு அது சொல்லிக் கொடுக்குது. எந்த அளவுக்கு நம்ம தேவனுடைய வசனத்தை நம்முடைய இருதயமாகிய நிலத்தில் நாம் வாஞ்சித்து அதை விதைத்து கொள்கிறோமோ, அது முளைத்து வெளியே வரும்போது தான் நம்முடைய கனி நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், நம்முடைய கனியை நாம் பறித்து நாம் சாப்பிட வேண்டும். தேவன் அப்படிப்பட்ட ஒரு கனியுள்ள ஒரு ஜீவிதத்துக்கு நம்ம வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், கஷ்டம், ஒரே கவலை, ஒரே கண்ணீர், ஒரே தோல்வி, ஒரே நஷ்டம், இப்படியே நீங்கள் சொல்லிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய இருதயத்தில் என்ன விதைக்கலை? தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் விதைக்கலை. நீங்கள் அதை அப்படியே சோம்பேறித்தனமாக உங்களுடைய நிலத்தை போட்டு வச்சுட்டீங்க. உங்களுடைய நிலமாகிய நிலத்தில், இருதயத்தில் என்ன இருக்குது? தோல்வி எண்ணங்களை விதைத்து வைத்திருக்கிறீங்க. நீங்கள் உங்கள் பிரச்சனைகள் நீங்கணும்னா, வறுமை நீங்கணும்னா என்ன செய்யணும்? செழிப்பான ஒன்றை விதைத்து செழிப்பை எடுத்து ஆளணும். நோய் இருக்குதுன்னா நோய்க்கு எதிர்க்கு சக்தியை கொடுக்கக்கூடிய வசனங்களை எடுத்து, சுக என்கின்ற வசனங்களை எடுத்து தியானம் பண்ணி இருதயத்தை சுகத்தால் நிரப்பி அதனுடைய கனியை புசித்தால் உடல் முழுவதும் சுகம்தான், ஆரோக்கியம்தான். அல்லேலூயா. வாக்குத்தத்த வசனங்களை வைத்து எழுதுவோம். அதைத்தான் வைத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். கண்டுபிடிக்கணும். அவைகளை கண்டுபிடிக்கிறவனுக்கு அது ஜீவன் என்று எழுதியிருக்கிறது. ஆகவே நான் அது உங்களுக்கு நான் சொல்லித் தருவேன். ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளை, முதல்ல அதனுடைய அவசியம் என்ன என்பதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. நம்ம முன்ன கூட சொன்ன மாதிரி பாஸ்டரமாக உளுந்து அதை கொஞ்சம் பேருக்கு எழுதி கொடுத்தாங்க. ஆனால் அவங்க யூஸே பண்ணல. காரணம் என்னென்னா, அதனுடைய பலன் என்னென்னு அவங்களுக்கு தெரியல. அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் என்ன பிரயோஜனம் ஒன்றும் தெரியல. அதனால் தூக்கி போட்டாங்க. அதனால தான் நம்ம ஸ்தோத்திரம் அதை கொடுக்கறதுக்கு அதை நான் கூட பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவேன். ஆனால் அதனுடைய முக்கியத்துவம் என்னென்னு உங்களுக்கு தெரியாமல் நான் கொடுத்து என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? பசி இருக்கணும். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். பசி இருந்தால் என்ன செய்யும்? பிள்ளைங்க அழுது பால் குடிக்கணும். குடித்தாதான் பலமடையும். அதுபோல் உங்களுக்கு இந்த பசி அறிவு தான். இதை பற்றி தெரிந்து கொள்ளும்போது தான் உங்களுக்கு அந்த பசி வரும். அதனால தான் கொஞ்சம் கவனிங்கன்னு கொஞ்சம் தட்டி விட்டுட்டுருக்கிறேன். ஆகவே ஸ்தோத்திரம். ஆகவே நீங்கள் உங்களுடைய நிலத்தை சும்மா போட்டு வச்சுட்டு இருந்தீங்கன்னா அங்கே காஞ்சேரி முள் காடு தான் இருக்கும். உங்கள் கால் கூட வைக்க முடியாது. உங்கள் நிலம்தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு பலன் தரக்கூடியது. ஆகவே உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் எண்ணுகிற சிந்தை தான் உங்கள் வாழ்க்கையாக மாறுகிறது. ஆகவே சிந்தை எப்படிப்பட்டது என்பதை சிந்தித்து பாருங்கள். முதல்ல அதான் சத்தியம் நமக்கு சொல்லி கொடுக்குது. அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலர் சொல்லுவாங்க, ஐயா நிலம் என்னோடது தான், ஆனால் இதை நான் விதைக்கலைன்னா அப்போ யார் விதைச்சா? என்னுடைய எதிராளி விதைத்தான். அவன் எப்படி விதைப்பான்? நிலத்துக்கு நீ தான் காவலாளி, நிலத்துக்கு நீ தான் பொறுப்பாளி. ஒருவன் உன் நிலத்தில் உன்னுடைய அனுமதி இல்லாமல் ஒருவன் உன்னை விதைச்சிட முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். அதை தடுக்க வேண்டியது உன்னுடைய கடமை. உன் நிலத்தை பாதுகாத்துக்கொள். அந்நியன் கூட என்ன செய்யக்கூடாது? அவிசுவாச விதைகளை, தீமையான விதைகளை, கர்த்தருக்கு விரோதமான வார்த்தையின் விதைகளை விதைத்து உன்னுடைய நிலத்தை கெடுத்து விடாதபடி பார்த்து கொள்ள வேண்டியது உன்னுடைய கடமைதான். மூன்றாவது, எதுக்கு எடுத்தாலும் எந்த பிரச்சனை, எந்த கஷ்டங்கள் வந்தாலும் என்ன செய்கிறது? அதுக்கு யாரையோ ஒருத்தர் மேலே பழி சொல்கிறது. இதை பாருங்க, இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அந்த எதிர்த்து வீடு தான், அந்த 3வது வீட்டுக்காரன் தான், என் சொந்தக்காரன் தான், அல்லது இவன் என்னுடைய எதிரி. இந்த நஷ்டங்கள், இந்த கஷ்டங்களுக்கெல்லாம் காரணம் நான் அல்ல, எனக்கு அடுத்தவன் என்று எப்பொழுதும் மற்றவர்களை குறை சொல்லி கொண்டு ஜீவிக்கிறதை நிறுத்துங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அடுத்தது உங்களை நீங்களே குறை சொல்லி கொள்வதை நிறுத்துங்க. இதெல்லாம் நடக்கிறதுக்கு என்ன தெரியுமா காரணம்? என் தலை விதி, என் தலையெழுத்து, என்னுடைய துரதிர்ஷ்டம். நான் ராசி இல்லாத ஒரு ஆள், எதுவுமே எனக்கு நல்லபடியாக நடக்கிறதே இல்லை அப்படின்னு இதையே நீங்கள் பேசி கொண்டு இருந்தால் இதுவும் வேலை செய்யும். இதுவும் உங்களுக்குள்ளே வேலை செய்யும். உங்களை ராசி இல்லாத ஆளாக மாற்றிடும். நீங்கள் தலையெழுத்தே ஜீரோவாக்கிடும், ஒன்றும் இல்லாத ஆளாக மாற்றிடும் உங்களை.
ஆகவே இப்படி பேசுவதையும் நீங்கள் நிறுத்திவிட வேண்டும். அடுத்தது சிலர் பேசுவாங்க, என்னுடைய பிறப்பு உன் வயிற்றில் போய் பிறந்தனே. சில பிள்ளைகள் சொல்லுவாங்க, நான் பெரிய பணக்காரன் வயிற்றில் பிறந்திருக்கணும், போய் போய் உன் வயிற்றில் பிறந்த மாதிரி ஏழையா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகவே என்னுடைய பிறப்பு, என்னுடைய ஊர் அப்படி, என்னுடைய சுற்றுச்சூழல் மக்கள் அப்படி, அல்லது என்னுடைய கலரு, என்னுடைய நிறம் அப்படி, என்னுடைய மொழி, என்னுடைய ஜாதி, என்னுடைய சமுதாயம், இதுதான் காரணம். இதெல்லாம் நல்லா இருந்ததுன்னா என் வாழ்க்கை ரொம்ப பிரமாதமாக இருந்திருக்கும். நான் பிறப்புலையே நான் ராசி இல்லாத, அதாவது ஒன்றும் இல்லாத ஒரு ஆளை பிறந்து வளைச்சிட்டேன் அப்படின்னு பேசுவாங்க. அப்படி பேசுவதையும் நீங்கள் நிறுத்தி கொள்ள வேண்டும். வேதம் சத்தியம் நமக்கு சொல்லுகிறதை கவனிங்க. உன் இருதயத்தின் நினைவு அதை மாற்றிக்கொள். உன் இருதயத்தின் நினைவு இப்படி இருக்குமானால் அந்த நினைவின்படிதான் உன் வாழ்க்கை 100க்கு 100 அமைந்துவிடும் என்று கர்த்தர் திட்டமாய் நமக்கு சொல்லுகிறார். ஆகவே சிந்தை ஆவிக்குரிய சிந்தையாய் இருக்க வேண்டும். நீ ஆவிக்குரிய சிந்தையாய் நீ மாறிவிட்டால் உனக்கு ஜீவனும் சமாதானம் வந்துவிடும். அதை மாறி மாம்சத்துக்குரிய சிந்தை, உலகத்தின் மக்கள் பேசுகிற மாதிரியே நீயும் பேசிக்கிட்டே இருந்தீன்னு வச்சுக்கோ, அப்போ சோத்திர மாம்ச சிந்தை உனக்கு மரணத்தை, தோல்வியை, கஷ்டங்களை தான் கொடுத்து கொண்டே இருக்கும். பாருங்க, இது எப்படி மாற்றுவது? 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. அதில் தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது என்று எழுதியிருக்கிறது. படிமா ஒரு தடவை. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. சோத்திரம். உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகணும், பெருகி வருகிறதா? அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் எதிலிருந்து உங்களுக்கு பெருகி வருகிறது என்றால் பதில் அந்த வசனத்தில் சொல்கிறது, நீங்கள் தேவனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் நீங்கள் அறிகிற அறிவிலிருந்து தான் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் வருகிறது. ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, உனக்கு ஆசீர்வாதம் வேணுமா, உன் வாழ்க்கை சிந்தை மாற வேண்டுமா, நீ தேவனை குறித்து அறிகிற அறிவை, இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிகிற அறிவை நீ பெற்றுக்கொள்ளும் போது என்ன செய்யும்? கிருபையும் சமாதானமும் உன்னை தேடி வரும். இங்கே அந்த சமாதானம் என்பது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் ஒரு பொல்லாத பாவம் நிறைந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தில் சமாதானம் அப்படின்னு நீங்கள் தேடி போனீங்கன்னா எங்கேயுமே சமாதானத்தை நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா உலகம் முழுவதும் வேதவசனம் சொல்லுகிறபடி பொல்லாங்கனுக்குள் கிடக்குது. அவன் நாள்தோறும் அதை கெடுத்து கொண்டிருக்கிறான். அங்கே எங்கே சமாதானம் இருக்கும் பாருங்க. உலகம் முழுவதிலும் பிரச்சனைகள், உலகம் முழுவதிலும் சமாதான குறைவுகள், போராட்டங்கள் நிறைந்திருக்கலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளையாகிய உனக்குள்ளே இயேசு இருப்பாரானால், உனக்குள்ளே தேவன் இருப்பாரானால், தேவனை குறித்து அறிவு உனக்குள்ளே வளர்ந்து கொண்டு இருக்குமானால் உனக்குள்ளே மட்டும் ஒரு தெய்வீக சமாதானம், தேவனுடைய கிருபையின் சமாதானம் உனக்குள் மட்டும் தங்கி இருக்கும். இல்லையா? சொல்லுங்க பார்ப்போம். தங்கி இருக்கும். அன்றைக்கு சீசர்கள் படகுல போய் கொண்டிருக்கும் போது ஒரு பெரிய புயல் வந்து அந்த படகை அது அலக்களித்தது. அங்கே இருக்கிற எல்லாருக்கும் மரண பயம் பிடித்தது. நாங்கள் எல்லாம் மடிந்து போகிறோம் என்று அவர்கள் கூக்குரல் இட்டார்கள். பயம் அடைந்து திகிலடைந்தார்கள். அப்புறம் ஆனால் அங்கே ஒரே ஒருவர் மட்டும், இயேசு கிறிஸ்து என்ற ஒருவர் மட்டும் எப்படி இருந்தார்னு சொல்லுது? அமைதியாய் தூங்கி கொண்டு இருந்தார். அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். அவருக்கு பயமே இல்லை. ஆண்டவரே, நாங்களெல்லாம் சாக போகிறோம், நாங்களெல்லாம் மடிந்து போகிறோம், உங்களுக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை தட்டி எழுப்பினாங்க. இயேசு எந்திரிச்சோன்னா அப்படியா அப்படின்னெல்லாம் கேட்டிருக்கல. அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்பட்டீர்கள் என்று அவர்களை ஒரு அதட்டினார். அப்புறம் பிறகு காற்றையும் கடலையும் ஒரு சத்தம் போட்டு அதட்டினார். உடனே எல்லாம் கப்சுப்பாக மாறினது. யாரா இவர்? உலகத்திலே ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தை உள்ளவராக இருக்கிறார். அல்லையிலே சொல்லுவோமா? இவருடைய சிந்தை வித்தியாசமாக இருக்குது. இவருடைய எண்ணம், இவருடைய பேச்சு, இவருடைய நோக்கம், இவர் வித்தியாசமான ஒரு ஆளாக இருக்கிறாரு. யார் இவர் என்று இவர் யாரோ என்று அவரை குறித்து ஒரு ஆச்சரியக்குறி போட்டு சிந்திக்க தொடங்கி இருந்தார்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, கண்டிப்பாக இவர் தேவனுடைய குமாரனாக தான் இருக்க வேண்டும் என்று அவர்கள் பேசிக்கொள்கிறார்கள். சரிங்க, அப்போ சோத்திரம். அப்போ சமாதானம் என்பது எங்கிருந்து வரும்? இன்னைக்கு நிறைய பேர் சமாதானம்
என்கிற சமாதானம் என்பது வெளியே இருந்து உள்ளே வருகின்ற ஒரு சமாச்சாரமாக இன்னைக்கு நிறைய பேர் அதைத்தான் நம்பிட்டு இருக்கிறாங்க. இல்லை தேவ பிள்ளைகளே, சமாதானம் என்பது நம்முடைய உள்ளத்திலிருந்து அது வெளியே வரக்கூடிய ஒன்று என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பொழுது தேவனை அறிகிற அறிவை உங்களுக்குள்ளே கொண்டு வந்த பொழுது இந்த சமாதானம் என்பது என்ன செய்தென்றால் உங்களுக்கு உள்ளே அது வந்துவிட்டது. அங்கே உள்ளே இருந்துதான் அது தொடங்கி உங்கள் வாழ்க்கை முழுதும் நிரப்ப வேண்டும் என்று அந்த சமாதானம் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறது. இல்லையா சொல்லுவோமா? ஆமாம், உள்ளிருந்து வெளியே வந்து உங்களை நிரப்ப அது ஆசைப்படுது. ஆனால் இந்த விசுவாசி என்ன செய்கிறான்? உள்ளே இருக்கிறதுக்கு போகவே மனதை செலுத்த மாட்டேங்கிறான். அவன் வெளியிருந்து எங்கேயாவது இருந்து அங்கே போனால் சமாதானம் வருமா, அந்த மலைக்கு போனால், இந்த ஊருக்கு போனால், அந்த ஊழியக்காரத்தில் போனால், அந்த ஜபத்துக்கு போனால் கிடைக்குமா? அலைகிறான் மனிதன். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறாரு, உள்ளே இருக்கிறதே தேவனை அறிகிற அறிவை பெற்றுக்கொண்ட பிள்ளையே, தேவனுக்குள்ளே உனக்குள்ளே அது இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதே 2 பேதுரு 1:3 கூட வாசித்தரலாம், படிங்க. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதுமின்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. சரிங்க, இந்த வசனங்களிலே நாம் படிக்கும்போது அங்கே சொல்றாரு, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. அவரை அறிகிற, தேவனை அறிகிற அறிவினாலே என்ன வருதான்? ஜீவனும் இந்த ஜீவனுக்கும் இந்த தேவ பக்திக்கும் வேண்டிய அவருடைய திவ்ய வல்லமை நமக்கு தந்தருளப்படுகிறது. இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். அருமையான தேவ பிள்ளைகளை, அழகான வார்த்தை பாருங்க, சோத்திரம். அந்த தேவனை, நம்முடைய தேவனை அறிகிற அறிவினால் நமக்கு இந்த ஜீவனுக்கும், இந்த ஜீவனில் இந்த பூமியில் வாழ்கிறோம்ல, இந்த ஜீவனுக்கு வேண்டிய எல்லாம், இந்த தேவ பக்திக்கு வேண்டிய எல்லாம் அவருடைய திவ்ய வல்லமையில் நமக்கு தந்தரப்பட்டிருக்கிறது. அல்லையா சொல்லுங்க பார்ப்போம். எல்லாமே உள்ளுக்குள்ளே வச்சுட்டாருங்க, எல்லாமே உள்ளே வச்சுட்டாரு. 1 யோவான் 4:4 சொல்கிறது, உலகத்தில் இருக்கிறவனின் வெளியே இருக்கிறான், உலகத்தில் இருக்கிறவன், உலகத்தில் இருக்கிற அவனிலும் உனக்கு உள்ளே இருக்கிறவர் பெரியவர். அல்லையா சொல்லுங்க. அப்போ சோத்திரம், இந்த பெரியவர் என்ன செஞ்சிட்டாரு? தன்னை சுருக்கி ஒரு சின்ன வல்லமை, அணு அளவு வல்லமையாய் உனக்குள்ளே வந்துட்டார். அணு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னது, ஆனால் அதிக சக்தி வாய்ந்தது. அல்லையா சொல்லுங்க பார்ப்போம். அது மாதிரி நம்முடைய சர்வ வல்லமையில தேவன் மிகப்பெரிய ஒரு அணுசக்தியாய் இருக்கிறார். அவர் நமக்குள்ளே வந்திருக்கிறார். அதாவது டுனாமிஸ் என்று சொல்லப்படுகிறது. டொனாமிஸ் என்று சொன்னால் மிக அதிகப்படியான சக்தி வாய்ந்த ஒரு அணுசக்தி என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் இன்றைக்கு அவர் நமக்கு உள்ளே வந்து நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த வசனம் நமக்கு சொல்லுவது என்ன என்றால், நீங்கள் ஏற்கனவே அதையெல்லாம் பெற்றுக்கொண்டீர்கள், அது வல்லமையாய் உங்களுக்குள்ளேயே தான் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த வசனத்துக்கு எதிரடையாய் தான் நம்முடைய எண்ணம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதுதான் ஏன்னு நமக்கு புரியறதில்லை. வெளியில் இருந்து தமது வல்லமையோடு தேவன் வர வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். ஆண்டவரே எங்கே இருக்கிறீங்க, வாரும் இறங்கும், எங்கேயாவது இருந்தால் வந்துருங்களே, வந்து என்னை தொற்றுங்களே, கர்த்தாவே உம்முடைய வல்லமையில் கரத்தை நீட்டி என்னை தொடும் ஆண்டவரே, அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். தேவன் திடீரென்று ஒரு மின்னலை போல வந்து நம்மேலே விழ வேண்டும். அப்பொழுது நான் சுகம், செழிப்பு, விடுதலை, ஆசீர்வாதம் நான் பெற்று விடுவேன். ஆகவே அது இடம் எங்கே போனால் அது மாதிரி ஒரு மின்னல் வந்து என் மேலே உழுகும் அப்படின்னு வெளியிலே இருந்து அது உள்ளே வர வேண்டும் என்று மனிதன் விருப்பம் கொண்டு ஒவ்வொரு மனுஷனும் விரும்பி தேடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, வெளியில் இருந்தாலும் அது வராது, அது உனக்கு உள்ளே இருக்குது, அது உனக்குள்ளே வச்சுட்டேன். அந்த ஆட்டம் பெரிய பாம், அந்த நியூக்ளியர் பாம் போல அந்த டுனாமிஸ் வல்லமை உனக்கு உள்ளே வந்து வைக்கப்பட்டிருக்கு. திவ்ய வல்லமை உனக்குள் வைத்திருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆகவே உன் மனதை பார்க்க, உன் மனதில் உள்ள அந்த சக்தியை நீ அறிந்து கொள்ள வேண்டுமாய் நான் உன்னை வேண்டுகிறேன். இதுதான் நமக்கு வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அவரை அறிகிற அறிவினால்தான் இந்த ஜீவனுக்கும் இந்த தேவ பக்திக்கும் வேண்டிய எல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதிலிருந்து தான் நமக்கு உள்ளிருந்து தான் நமக்கு சுகம், உள்ளிருந்து தான் நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டிய செழிப்பு
உள்ளிருந்து தான் நமக்கு வேண்டிய எல்லா விடுதலை, உள்ளிருந்து தான் நமக்கு வேண்டிய சந்தோஷம், சமாதானம், நம்முடைய வியாபாரம், வளர்ச்சி, வெற்றி, எல்லாம் நமக்கு வேண்டிய நல்ல உறவு, மக்கள் எல்லாமே என்ன செய்யுது? உள்ளிருந்து தான் வெளியே வந்து நம்மை நிரப்புவார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? இருதயத்தில் இருந்தால், இருதயத்தில் என்ன வைத்திருக்கிறாயோ அந்த அடிப்படையில் தான் எல்லாமே வந்து நம்மை சூழும். அதற்கேற்றபடியான ஜெபம் நமக்கு தேவை. அந்த மாதிரி ஜெபம் உள்ளிருந்து கொண்டு வரணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அதைத்தான் நான் இனிமேல் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ஜெபம் பண்ணக்கூடாதுன்னெல்லாம் சொல்லலை, நீங்கள் ஜெபம் பண்ணணும். கொஞ்சம் ஜெபத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த வேதவசனம் சொல்லுகிற மாதிரியான ஜெபத்தை நாம் செய்ய கொஞ்சம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதான் நான் சொல்கிறேன். ஒரு நதி ஓடுது, அந்த நதியை வந்து நம்ம அடைக்க முடியுமா? அது என்ன அடைச்சாலும் என்ன செய்யும்? ஏதோ ஒரு பக்கம் அது பிச்சுக்கிட்டு போக தான் செய்யும். அதனால் நீங்கள் வந்து ஜெபம் பண்ணாதீங்கன்னெல்லாம் நான் சொல்ல முடியாது. நீங்கள் உங்கள் ஓட்டத்தில் ஓடிக்கிட்டு தான் இருப்பீங்க. நான் என்ன தான் தடை பண்ணினாலும் அந்த தடையை மீறி மறுபடியும் ஒரு சந்தில் பூந்து போயிட்டு தான் இருப்பீங்க. தப்பாக சில பேர் குறி சொல்கிற இடத்துக்கு, தீர்க்க தரிசனம் சொல்கிற இடத்துக்கு, விக்கிரக ஆராதனைக்கு, தாயத்து எந்திர மந்திரம் கட்டுறதுக்கு சில ஆளுகளோட தொடர்பு வைத்திருப்பாங்க. ஆனால் சோத்திரம், நம்ம என்ன தான் சொல்லி கொடுத்தாலும் அவங்க வந்தாங்கன்னா போதும், அவங்களோட எந்திரிச்சு கிளம்பிடுவாங்க. அது மாதிரி உங்களுடைய மனம் ஒரு போக்கில் ஓடிக்கிட்டே இருக்குது. நாம் என்ன செய்ய முடியும்? அதை நான் தடுக்க முடியல. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அந்த போக்கில் போய் கொண்டிருக்கிற அந்த நதியை நாம் வேறு திசையில் திருப்பி விட முடியும். அல்லையிலே சொல்லுங்கள் பார்ப்போம். உங்கள் மன ஓட்டத்தை நல்ல ஒரு திசையில் திருப்பி விட்டால் அது என்ன செய்யும்? அந்த வறட்சியான நிலத்தை கூட அது நல்ல செழிப்பான தோட்டம், துறவு, கனி கொடுக்கும் நிலமாக, விளைச்சல் உள்ள நிலத்துக்கு அந்த தண்ணீர் பாய்ஞ்சி நல்லதை கொடுக்கும். அதே போல் உங்களுடைய மனதை வந்து சரியான பாதையில், இந்த வேத வசனம் தேவனை அறிகிற அறிவு நமக்கு என்ன தருகிறது என்று அந்த வழியிலே உங்களை வழிநடத்தி சொல்ல வேண்டுமாய் நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, அதை நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன், போதிக்கிறேன். ஸ்தோத்திரம். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒருவன் மறுபடியும் பிறந்து விட்டால், அதாவது ஸ்தோத்திரம், ஒருவன் மறுபடியும் பிறந்து விட்டால் அவனுக்குள்ளே தேவன் வந்து விட்டார், அவனுக்குள்ளே தேவனுடைய ரட்சிப்பு வந்து விட்டது இல்லைங்களா? அவனுக்குள்ளே தேவ சமாதானம் வந்து விட்டது. நீங்கள் நினச்சி பாருங்கள், நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்களோ அந்த நாளில் நீங்கள் கண்டிப்பாக என்ன செஞ்சுருப்பீங்க? உலகம் தர முடியாத ஒரு பெரிய சமாதானத்தை நீங்கள் பெற்றிருப்பீர்கள். அல்லையிலே சொல்லுவோமா? ஆமாம். எப்போவுமே எங்கேயுமே எந்த தண்ணி குடித்தாலும் தீராத தாகம் தீர்ந்திருக்கும் அந்த நாள், பசி தீர்ந்திருக்கும் அந்த நாள். அந்த நாளில் ஒரு பெரிய சமாதானத்தையும் அந்த நாளில் ஒரு பெரிய மகிழ்ச்சியும் நீங்கள் உள்ளத்தில் பெற்றிருப்பீர்கள். அதுதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் உங்கள் உள்ளத்திலே வந்து விட்டார் என்று அதுதான் அர்த்தம். ஆகவே தேவன் உங்களுக்குள்ளே அந்த கிருபையும் சமாதானமும் உள்ளே வந்து விட்டது. ஆகவே இனி என்ன செய்யணும்? நான் இன்னி என்ன செய்யணும் என்றால், அந்த தேவனை இன்னும் கூட நான் எப்படி அறிந்து கொள்வது என்று வாஞ்சிக்கணும். இந்த தேவன், இந்த கிறிஸ்து யார் என்பதை குறித்து அறிய வேண்டும். இந்த கிறிஸ்துவின் மூலமாய் அந்த கிறிஸ்து எனக்காக அவர் எப்படி ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜோசப் அந்த ரட்சிப்பு எப்படி வந்தது, அவ்வளவு பெரிய ரட்சிப்பு. இயேசு கிறிஸ்து நமக்காக, ஆமீன், நாம் பாவிகளாய் இருக்கையில், நாம் துரோகிகளாய் சத்துருக்களாய் இருக்கையில், தேவன் அற்றவர்களாக இருக்கையில் தேவனே நமக்காக தேடி வந்து நமக்கு ஒரு பெரிய தெய்வீக ஆசீர்வாதத்தை, சமாதானத்தை, ரட்சிப்பை நமக்கு அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அவர் வச்சுட்டு போயிட்டார். இப்போ என்ன செய்கிறாரு? என்னை விசுவாசி, என்னை குறித்து அறிஞ்சுக்கோ, நான் யாருன்னு தெரிஞ்சுக்கோ. அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை குறித்து அவருடைய போதகத்தை நாம் கேட்கும்போது, தெரிந்து கொள்ளும்போது, அறிந்து கொள்ளும்போது, கிறிஸ்து யார் என்று அறிய அறிய, தேவன் எனக்காக என்ன வைத்திருக்கிறார் என்று அறிய அறிய, அவருடைய அன்பு, அவருடைய பாசம், அவர் எனக்கு என்ன வைத்திருக்கிறார், என்ன செய்து முடித்து எனக்குள் வைத்திருக்கிறார் என்பதை நான் அறிய அறிய எனக்குள் என்ன வந்துடுது? என் இருதயம் மருவம் அடைகிறது. அல்லையிலே சுலபமா நான் ஆளே மாறிட்டு இருக்கிறேன். என் சிந்தை மாறுகிறது, என் செயல்கள் மாறுகிறது. ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதிரி ஒரு மாற்றம் தான் நமக்கு வேண்டும். ஒரு மாமிசத்துக்குரிய சிந்தை முழுவதும் மாறிவிட்டு நம்ம முழுவதும் ஆவிக்குரிய சிந்தையில் நாம் வந்து விடுகிறோம். ஆகவே ஆவிக்குரிய சிந்தையில் நாம் வந்த பிறகு என்ன செய்து நமக்குள்ளே ஒரு அருமையான ஜீவனும் சமாதானத்துக்கு ஏதுமான வழிகள், அருமையான அனுபவம் நமக்குள்ளே தொடங்குகிறது. இதைத்தான் நீதிமொழிகள் 23:7 நமக்கு சொல்லி கொடுத்தது. ஒரு மனிதன் அவனுடைய நினைவுகளின்படியே அவன் இருக்கிறான். ஆகவே என் நினைவு ஆவிக்குரியதாய் மாறிவிட்டால் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின்
எனக்குள்ளே இருக்கிறது, அதை நான் கவனித்து அதில் தொடங்கிவிட்டால் எனக்கு ஜீவனும் சமாதானமான வாழ்க்கை எனக்குள்ளே வந்துவிடும். இது ஒரு நிஜமான ஒரு வாழ்க்கை. எனது எதிர்காலம் எனது எண்ணத்தின் அடிப்படையில் தான் அமைந்திருக்கிறது என்பதைத்தான் இந்த நீதிமொழிகள் 23:7 சொல்லுது. நான் திரும்ப திரும்ப அதை சொல்கிறேன். உங்களுடைய எதிர்காலம், நான் அதை நினைக்கிறேன், நீங்கள் அப்படி நினைங்க, உங்களுடைய எதிர்காலம் உங்களுடைய எண்ணத்தின் அடிப்படையில் தான் அது அமைந்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய சிந்தைக்கேற்ப நம்முடைய சிந்தையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இதுதான் வேதம் நமக்கு விசுவாச வாழ்க்கை என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. விசுவாச வாழ்க்கை என்பது என்ன? தேவனுடைய வார்த்தையை நான் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொண்டு அவருடைய சிந்தை, அவருடைய சிந்தை எப்படி இருக்கிறதோ அதை தெரிந்து கொண்டு அந்த சிந்தைக்கு ஏற்றபடி நான் என் சிந்தையை மாற்றிக்கொள்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? நான் என் சிந்தையை மாற்றிக்கொள்கிறேன் என்று நாம் நம்முடைய சிந்தையை தேவ சித்தத்தின் தேவ வார்த்தைப்படி நம்ம அவருடைய சித்தத்துக்கு நாம் சிந்தையை மாற்றிக்கொள்ளும் போது நமக்குள்ளே என்ன செய்யுது? இந்த ஜீவனும் சமாதானத்துக்கு ஏதுவான வாழ்க்கை நமக்குள்ளே தொடங்குகிறது. எந்த காரியத்தையும் உலக பிரகாரத்தின் படியாக நீங்கள் அதனுடைய உணர்ச்சிகளின் அடிப்படையாக அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்கிற பிள்ளைகளாய் நீங்கள் மாறிவிடக்கூடாது. ஏன்னா வேதம் நமக்கு திருப்பி நடத்தும். தப்பான வழியில் நடந்து கொண்டிருந்தாங்க. இதை இப்படி ஒரு வசனம் சொல்லிடுறேன், வசனத்தின் அடிப்படையில் பார்க்கலாம். வேதத்தில் எபேசியர் 6:12 வாசிங்க. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஸ்தோத்திரம். இந்த வசனம் சொல்கிறது உங்களுக்கு போராட்டம் உண்டு. ஆனால் இந்த போராட்டத்தை நீங்கள் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அதை போராடுகிறவர்களாக நீங்கள் இல்லை. உலகத்தின் மனிதர்கள் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அதை போராடுவார்கள். நம்முடைய போராட்டம் எப்படி இருக்குது என்றால் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளின் வல்லமைகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாதாவிலின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இப்படி நம்ம ஆவிக்குரியவன் ஆவிக்குரிய ரீதியிலே இந்த போராட்டத்தை தெரிந்தெடுக்கிறான். அருமையான தேவ பிள்ளைகளை, ஒருத்தர் நமக்கு ரொம்ப பேசி நம்ம ரொம்ப கோபப்படுத்திகிட்டே இருக்கிறாங்க. ஒருத்தர் ரொம்ப கோபப்படுத்துகிறான். நம்ம தகாத விதமாக நம்ம செய்யாததை எல்லாம் செஞ்சோன்னு சொல்லி 4 பேர் முன்னாடி ரொம்ப எரிச்சலை ஓட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன செய்வோம் சொல்லுங்கள்? சரியான கோபம் வரும். போய் முடியை பிடிச்சி இழுத்துக்கு போட்டு ஒரு 4 அடித்து பேசுவியா என்னை பற்றி அப்படி நல்ல பதில் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் தோணும். இதுதான் மாம்ச சிந்தை. ஆனால் ஒருவன் ஆவிக்குள் வரும்போது, ஆவியின் சிந்தைக்குள் வரும்போது அவனுடைய சிந்தை எப்படி மாறுகிறது என்றால், எனக்கு இவனை அடிப்பதினால், இவனை உதைப்பதினால், இவனுடைய மாம்சத்திலிருந்து அடித்து இவனை ரத்தம் சிந்த வைப்பதினால் எனக்கு இது தீர்வல்ல. இப்படியெல்லாம் இவன் செய்கிறான் என்று சொன்னால் இவனுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆவி, இவனுக்குள்ளே இருக்கிற பொல்லாத ஆவி, ஒரு துரைத்தனம், ஒரு அதிகாரம், இந்த பிரபஞ்சத்தின் பொல்லாத ஆவி, பிசாசு இருந்து என்ன செய்த ஆவிக்குரிய பிள்ளையாக இருக்கிற ஆவிக்குரிய சிந்தையில் வாழ்கிற என்னை, அல்லது என்னை மட்டுமில்லை எனக்குள் இருக்கிற என் தேவனை, இந்த சிந்தையில் வாழ வைக்கிற என் தேவனுக்கு விரோதமாய் இவனுக்குள்ளே இருந்து ஒரு பிசாசு ஆவி என்ன செய்து என் உள்ளத்தில் இருக்கிற சமாதானத்தை கெடுக்க பார்க்கிறது. என்னை மாம்சத்துக்குரியவனாக, என்னை அடிக்கிறவனாக, உதைக்கிறவனாக, ரத்தம் சிந்துகிறவனாக, கொலை செய்கிறவனாக என்னை மாற்ற பார்க்கிறது. ஆகவே இதை நான் புரிந்து கொண்டால் நான் என்ன செய்கிறேன் என்றால், அந்த மனிதனோடு நான் போராட மாட்டேன், அவனுடைய சிந்தையோடு தான் போராடுவேன். அல்லேலூயா சொல்லுவோமா? 2 கொரிந்தியர் 10:5 படி, 3 படிமா. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்திற்கேற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். ஸ்தோத்திரம். தேவனுக்கு எதிராய் கிரியை செய்கிற எந்த எண்ணத்தையும், எந்த எண்ணம் சிந்தையையும் கிறிஸ்துவுக்குள்ளாக சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம்.
ஆமீன். அந்த சாத்தானுடைய அரண்களை உடைக்கிறவர்கள், அந்த சிந்தையை நிர்மூலம் பண்ணுகிறவர்கள், அந்த சிந்தையை சிறைப்படுத்தி சுட்டு எரிக்கிறவர்களாய் நாங்கள் இருக்கிறோம் என்று பவுல் சொல்கிறாரு. அப்போ இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆவிக்குரிய மனிதன் என்ன செய்கிறான்? அவன் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அவன் போர் செய்கிறவனாய் இல்லை. அவன் என்ன செய்கிறான்? அந்த மனிதனை நேசிக்கிறான். அந்த மனிதனுக்குள் இருக்கிற அந்த எண்ணத்தையும் சிந்தையுமே அவன் எதிர்க்கிறான். அதற்கு விரோதமாய் அவன் ஜெபத்தில் உட்கார்ந்து அந்த எண்ணத்தை சிறைப்படுத்தி, அந்த எண்ணத்தை சபித்து, அந்த எண்ணத்தை செயலிழக்க பண்ணி, அந்த எண்ணத்தை ஜீரோவாக்குகிறான். அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த எண்ணத்தை, எந்த எண்ணத்தையும் நாங்கள் அழிக்க வல்லமையுள்ளவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மனிதனை நேசிக்கவும், அந்த மனிதனுக்குள் இருக்கிற பிசாசை மட்டும் பகுத்தறிந்து பிரித்து அதற்கு எதிராய் போராடவும் கற்றுக்கொண்டிருக்கிறவன் தான் ஆவிக்குரிய சிந்தை உள்ளவன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆகவே ஸ்தோத்திரம். மாம்ச சிந்தை மரணத்தை உண்டு பண்ணுகிறது, ஆவியின் சிந்தையோ ஜீவனையும் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறது. ஒரு நாள் அந்த ஆவி அவனை விட்டு வெளியேறிவிடும். அப்பொழுது அந்த மனிதன் நல்ல மனிதனாய் மாறிவிடுவான். அல்லேலூயா. நான் எவ்வளவு உன்னை தீங்கு செய்தேன், எவ்வளவு உனக்கு கஷ்டப்படுத்தேன், ஆனாலும் நீ என்னிடத்தில் அன்பாய் இருந்தாயே, அது எப்படி என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லையே சொல்லுவான். அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த அளவுக்கு கர்த்தர் என்ன செய்வார்? ஆவியின் சிந்தையில் நீங்கள் மாற வேண்டும். ஆகவே உங்களுடைய எண்ணம் அப்படி இருந்தால், உங்கள் எண்ணத்தின்படி தான் உங்கள் வாழ்க்கை அமையும். உங்கள் எண்ணம் ஆவிக்குரியதாக இருக்க வேண்டும். உங்களுடைய எண்ணம் தேவனுடைய வார்த்தையின்படி நடத்தப்படுகிறதா இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இதை மாத்திரம் சொல்லி இப்போ முடிக்கிறதா டைம் முடிஞ்சிருச்சு. அடுத்த வாரத்தில் நாம் பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணி முடிக்கலாம். அல்லேலூயா சொல்லுவோமா? புரிந்து கொண்டீர்களா? நான் சொல்லுவதையெல்லாம் அப்படியே கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு வாங்க. நீங்கள் இதுவரையிலும் இந்த மாதிரி செய்தி எங்கேயுமே கேட்டிருக்க மாட்டீங்க. ஆனால் இதுதான் உண்மையான ஆவிக்குரிய செய்தி. மாம்ச சிந்தையில் பழகி தப்பாக ஆவிக்குரிய காரியம் இதுதான் ஓடி இருக்கலாம். ஒருவேளை அப்படிப்பட்டவர்களுக்கு நான் சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் ஒரு முடிவில் நீங்கள் என்னை ஒத்துக்கொள்வீர்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? அழகான செய்தி, நல்ல போதனை என்று நீங்கள் ஒரு நாள் ஒத்துக்கொள்வீர்கள். அதுவரையில் கொஞ்சம் பொறுமையாய் சகித்து கொண்டு இந்த செய்தியை கேட்க வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.